ரசிகர்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ கல்யாணத்துக்கு போகிறாரு, அவர் பொண்ணை குட்டியாந்து வாசலில் நிற்கிறாரு. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, நான் அவர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணுவேன்றாரு. நிற்கிறாரு. எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆருக்கு தகவல் சொல்லிட்டாங்க இப்படி ஒருத்தர் நிற்கிறாருன்னு. இறங்குறாரு. இறங்கி இது என்ன பிடிவாதம் உனக்கு, சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு மேடைக்கு போகிறாரு. போய் கல்யாணம் முடிச்சு 2 பேருக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சோன்னே இவர் பணம் ஒரு கேஷ் கொடுக்குறாரு. வாங்கிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அது வந்து சில லட்சங்கள் இருக்குது. ஐயோ, இது நமக்கு இவ்வளவு லட்சம் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்ட்டு அவர் அதை எடுத்துக்கிட்டு அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு வர்றாரு. வந்து வேங்கை ராஜேந்திரன் அவர் பேர். அண்ணே, இது மாற்றி கொடுத்துட்டாங்க போலண்ணே, இது லட்சக்கணக்கில் இருக்குன்னு. இல்லைப்பா, அவர் மாற்றியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார், அவர் உன் கையில் கொடுத்தா அது உனக்கு தான், அதை நான் தொடவே மாட்டேன், நீ கொண்டு விட்டு போ அப்படின்றார். சரின்னு அவர் கொண்டு போய் ஒரு வீடு கட்டி எம்ஜிஆர் இல்லம்னு பேர் வச்சு, இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல, தாலி தான் எடுத்து தர சொன்னாங்க. அள்ளி கொடுத்து வாஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு.